எல்லாம் நன்மைக்கே. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு நாள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தான். தவறுதலாக கத்தி அவனின் சுண்டு விரலை அறுத்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் அரசன் துடித்தான். வழக்கம் போல் அமைச்சர், அரசே, எல்லாம் நன்மைக்கே என்றான். இதை கேட்டு கோபமடைந்த அரசன், நான் விரல் வெட்டுப்படுவதை துடிக்கிறேன், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாயே, காவலர்களே, அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான். காவலரும் அமைச்சரை சிறையில் அடைத்தனர். அப்போதும் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றான். நாட்கள் பல கடந்தன. வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசன் தனியாக காட்டுக்குச் சென்றான். அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதாக ஒருவனை தேடிக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் அரசன் சிக்கிக் கொண்டான். அங்கு வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையாக சோதித்தான். பின்பு, காளிக்கு எந்த குறையில்லாதவனை மட்டுமே பலியிட முடியும். இவனோ சுண்டு விரல் பாதியாக உள்ளான். இவனை விட்டு விடுவோம் என்றான். அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான். நடந்தது எல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன், சுண்டு விரல் வெட்டப்பட்டதால் உயிர் பிழைத்தேன். அன்று எல்லாம் நன்மைக்கே என்று நீர் சொல்லியதுதான் உண்மையே அறிந்தேன் என்றான். அரசோ, என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே. எப்பொழுதும் உங்கள் பிரபலமைக்கும் நான் என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன். அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் பலியிட்டு இருப்பார்கள். நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்றார் அமைச்சர். இதற்கு நீதி என்ன? எது நடந்தாலும் நல்லதே நினைத்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டோரி ஆஃப் கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.